ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா S2 Tattoo அண்ணன் ராஜேஷ் அண்ணனுக்கு பொண்ணாலே இந்த சாங் என்ன எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, அவர் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்து எப்படி வளர்ந்தாரு, எப்படி என்ன ஆனாரு, அதை பற்றி தான் இந்த சாங்கு எல்லாம் கேட்டுருக்காங்க. ராஜேஷ் அண்ணன் வாழ்ந்த கதையை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? அவரை பற்றி இங்கே பேசுறதுக்கு இருக்கு நிறையம்மா. 4 வார்த்தையில் சொன்னா கூட உனக்கு புரியுமா? 4 வார்த்தையில் சொன்னா கூட உனக்கு புரியுமா? பின்னாடி பேசுறவனுக்கு அவரை பத்தி என்ன தெரியுமா? தனியாலா கஷ்டப்பட்டு வாங்கின இருக்காரு, தனியாலா கஷ்டப்பட்டு வாங்கின இருக்காரு, அவரு கூட நீயும் பழகி பாரு மனசே வேற. தனியாலா கஷ்டப்பட்டு வாங்கின இருக்காரு, அவரு கூட நீயும் பழகி பாரு மனசே வேற. யாருக்குமே கெடுதலே நினைக்காத உள்ளங்க, யாருக்குமே கெடுதலே நினைக்காத உள்ளங்க. எங்க எல்லாருக்கும் எங்க அண்ணன் எப்போ சொல்லுங்க. கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் அவரை பார்க்கல, வறுமையில வாடும் போது கையை கொடுத்து தூக்கல. சொல்ல வேணாம் வந்துட்டாரு டாட்டோ ஃபீல்டு இல்ல. எத்தனை டாட்டோ ஆர்டிஸ்ட் வந்தா கூட எங்க அண்ணன் எப்பயும் ஓல்டு இல்ல. எத்தனை டாட்டோ ஆர்டிஸ்ட் வந்தா கூட எங்க அண்ணன் எப்பயும் ஓல்டு இல்ல. வளர வேணும்னா உனக்கு வேணும் பொறுமை, வளர வேணும்னா உனக்கு வேணும் பொறுமை. வலிக்காம குத்துறதுல எங்க அண்ணன் தாண்டா தருவேன். எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுப்பா, ஸ்பாட்லயே சொல்ற அவர் ஹிஸ்டரிய கொஞ்சம் கேளுப்பா. ஸ்டைலா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல அவர் யூனிக்கு. வல்க சொட்ட வந்தா போவீங்க பாஸ் கேர் கிளினிக். சொட்ட மண்டை உண்டா நீங்க அவங்க பேனிக்கு. அண்ணன் கிட்ட போனீங்கன்னா கொடுப்பாருடா டானிக்கு.